வெல்கம் டு அறிவோம் ஆன்மீகம். நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தீராத கடனையும் தீர்த்து வைக்கக்கூடிய முருகனுடைய மந்திரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்தை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு நாளும் ஒரு புது மந்திரத்தை பத்தி தான் பதிவுல பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மந்திரம் தீராத கடன் பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய முருகனின் மந்திரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கும் இந்த காலகட்டத்துல கடன் இல்லாத ஒரு மனிதரை கூட பார்க்க முடியாது. கடன் வெறும் பணமா வாங்கியது மட்டும் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஏதேனும் ஒரு பொருளா வாங்கியிருக்கலாம், இல்ல வீடு வாங்குறதுக்காக கடன் வாங்கியிருக்கலாம், ஏதேனும் பொருட்கள் வாகனங்கள் வாங்குறதுக்காக கூட கடன்ல வாங்கியிருக்கலாம். அது எல்லாமே கடன் தான். நமக்கு கண்ணுக்கு தெரியாம ஏதோ ஒரு வகையில நாம கடன் பட்டுட்டு தான் இருக்கோம். குறிப்பா ஒரு பொருளை வாங்கும்போது குறிப்பிட்ட அளவிற்கு மேல வாங்க முடியாது. ஆனா இந்த பணமா வாங்கிய கடனுக்கு வட்டிக்கு வட்டி பெருகிக்கிட்டே போகும். இப்படிதான் கடன்ல பல பேர் சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த கடன்ல இருந்து நான் மீளணும், எப்படியாவது நான் இதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு கடவுள் தான் இதுக்கு இருக்கிறாரு. அது நம்மளோட முருகப்பெருமான் தான். முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமை செவ்வாய்க்கிழமைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். உகந்த திதி சஷ்டி திதி, உகந்த நட்சத்திரம் விசாகம், கிருத்திகை நட்சத்திரத்தை சொல்லலாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இப்ப எதிர நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேக்குறீங்க அப்படின்னா, கடன்ல இருந்து மீளக்கூடியதுக்கு ஒரே ஒரு மந்திரம் தாங்க. கடன் தீர பதிவுல வர்றது ரொம்ப பெரிய மந்திரம்லாம் இல்லை, ஒரே ஒரு வரி தான். அதை நீங்க பார்த்ததுமே உங்களுக்கு தெரியும். அந்த மந்திரத்தை செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்க சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களோட கடன் பிரச்சனை மெல்ல மெல்ல குறையும். நம்மள கடன் பிரச்சனையில இருந்து தீர்க்கக்கூடிய கடவுள் ஒரே கடவுள் முருகப்பெருமான் தான். மந்திரம் ஓம் ஷம் சரவண பவ. இந்த மந்திரத்தை செவ்வாய்க்கிழமையில இருந்து ஆரம்பிங்க. செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில முருகப்பெருமானை நினைச்சு விளக்கேத்தி வழிபட்டு இந்த மந்திரத்தை குறைஞ்சது ஒரு 108 தடவை நீங்க சொல்லிட்டு வாங்க. அதே செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில ஒரு கடன்ல ஒரு பகுதியை நீங்க கொடுத்துக்கிட்டு வாங்க. இல்ல ஏதாவது ஒரு இஎம்ஐ கட்டுறீங்க அப்படின்னா அது முக்கியமா அந்த செவ்வாய் ஓரையில நீங்க கட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட கடன் சீக்கிரமா தீரும். அது என்னங்க செவ்வாய் ஓரை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமையில காலையில 6 to 7, மதியம் 1 to 2, இரவு அதே மாதிரி இருக்க டைம். அந்த 3 டைம்லையும் நீங்க பார்த்து அந்த செவ்வாய் ஓரையில நீங்க வழிபட்டுட்டு வந்தீங்க. அதே மாதிரி அந்த செவ்வாய் ஓரையில கடன்ல ஒரு பகுதியை நீங்க கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இதுல இருந்து விடுபடுறது அனுபவபூர்வமா நீங்க உணர்வீங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. கடன்ல இருந்து ஒரு பகுதியை செவ்வாய் ஓரையில கொடுத்துட்டு வாங்க. உங்களோட கடன்ல இருந்து பகுதி கண்டிப்பா தீரும். நம்பிக்கையோட செஞ்சுட்டு வாங்க. உங்களோட கடன் விரைவில் தீர்ந்து நல்லபடியா அனைவரும் வாழணும். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.